அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபாவின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். ஆகஸ்ட் 8 மிகவும் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான நாள். அது மட்டும் கிடையாதுங்க, நாளைய நாள் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போல் ஒரு நாள் இனி வர வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ தெரியாது. இந்த நாளில் நம்ம பிரபஞ்சத்திடம் கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும். மிகவும் கடினமான இதுவரைக்கும் நடக்காத உங்களுடைய 8 வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த நாள். ஏன் நாளைய நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வர்றதை தான் நம்ம பிரபஞ்ச சக்தி வாய்ந்த நாள், போர்ட்டல் நாள் அப்படின்னு சொல்கிறோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா 8/8/2026 நாள் பார்த்திங்கன்னா 8, மாதம் பார்த்திங்கன்னா 8, வருஷத்தோட கடைசி நம்பர் 26 கூட்டினீங்கன்னா 8 வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த முழு நம்பரையும் அந்த நாள் முழுக்க நீங்கள் கூட்டினீங்கனாலும் 8 வரும். அதாவது இந்த 8 + 8 + 2 + 2 + 6 = 26 வரும். அந்த 26 கூட்டினீங்கன்னா 8 வரும். அதுவும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் இந்த நாள் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய அற்புதமான ஒரு நம்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா 8. அதுவும் சனிக்கிழமையில் இந்த 8 அப்படின்ற நம்பர் வந்திருக்கிறது தான் ரொம்பவும் பிரபஞ்ச சக்தி வாய்ந்த அற்புதமான நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்ற நம்பரோட இந்த 8க்கு தனி சிறப்பு உண்டு. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நம்பராக நியூமராலஜியில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த 8 அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுடைய கர்மாவை குறிக்கக்கூடிய நம்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு வளத்தையும் வழங்கக்கூடியது, நல்ல ஒரு வளர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான எண். அது மட்டும் கிடையாதுங்க, டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனை நிறைவேற்றிக்கொள்ள, நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர். முடிவில்லாத செல்வ வளத்தையும் வளர்ச்சியும் தரக்கூடிய அற்புதமான நம்பர். இந்த நம்பரை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நாள் தான் நாளைய நாள். அதனால் எக்காரணத்தை கொண்டும் நாளைய நாளை தவற விட்டுடாதீங்க. பூஜை, மந்திரம், விரதம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. மிகவும் எளிமையான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. நாளைக்கு காலையில் 8 மணிலேருந்து ஒரு 8:30 மணிக்குள்ளே இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். சப்போஸ் காலை நேரத்தை விட்டுட்டிங்கன்னா இரவு வரக்கூடிய 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்போஸ் அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸ் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் நாளைய நாள் முழுக்க இந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா நாளை நாள் முழுக்க இந்த 888 போர்ட்டல் இருக்குது. அதனால் நாளை முழுவதும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இதை நீங்கள் செய்யுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கோபம் இருக்கும்போது இதை நீங்கள் செய்ய வேண்டாம். கவலையாக ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க. அமைதியாக நிதானமாக இருக்கும்போது இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது எல்லார் வீட்லேயுமே கடுகு இருக்கும், கருப்பு கலரில் இருக்கக்கூடிய கடுகு இருக்குது. சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில், எந்த ஒரு பிளேட்டாக இருந்தாலும் சரி, அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கடுகு இருக்குது பாருங்கள், அந்த கடுகை பரப்பி அதற்கு நடுவில் அந்த கடுகு மேலேயே 8 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. அந்த நம்பரை பார்த்து உங்கள் கையால், வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் 8 அப்படின்னு நீங்கள் கடுகு பரப்பி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் 2 பேப்பர் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பேப்பர் 2 எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் மார்க்கர் ஸ்கெட்ச் பண்ணி என்ன இருக்கோ அதால் உங்களுடைய வேண்டுதல் 8 வேண்டுதலை எழுத போகிறீங்க. ஒரே வேண்டுதலை 8 முறையும் எழுதலாம். உங்களுக்கு 8 வேண்டுதல் இருந்தால் அதையுமே 8 முறை எழுதலாம். நீங்கள் ஒரே வேண்டுதலை 8 முறையும் எழுதலாம். இல்லை 8 வேண்டுதல் என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ 8 பிரார்த்தனையை நீங்கள் தாராளமாக எழுதலாம். இப்படி எழுதின பேப்பரை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 8 வேண்டுதலுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயம் என்னென்ன நீங்கள் யோசித்து வச்சுருக்கீங்களோ அதற்கு நீங்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த விஷயத்திற்கு உங்களுக்கு நன்றி சொல்லணுமோ அந்த விஷயத்தை எழுதி அதற்கு கீழே நன்றி அப்படின்னு நீங்கள் 8 விஷயத்தை எழுதுங்க. 8 விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். இது போல் 2 பேப்பரை எழுதிட்டீங்க இல்லையா, அந்த 8ல் 2 ரவுண்டு இருக்கும் இல்லையா, மேலே இருக்கிற ரவுண்டில் நன்றி சொன்ன பேப்பரை வச்சுடுங்க. கீழே அந்த ரவுண்டு இருக்கு இல்லையா 8ல், அதில் உங்களுடைய வேண்டுதலை எழுதி வச்ச பேப்பரை வச்சுடுங்க. அதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றலாம், இல்லை ஒரு மெழுகுவத்தி ஏற்றலாம். ஏற்ற முடிஞ்சால் ஏற்றலாம். ஏற்ற முடியாதவங்க மானசீகமாக மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் பிரபஞ்சத்திடமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திற்கும் நன்றி அப்படின்னு ஒரு 8 முறை நன்றியை சொல்லிவிடுங்க. இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மெழுகுவத்தியோ, நீங்கள் மெழுகுவத்தி ஏற்றிருந்தாலும் சரி, இல்லை தீபம் ஏற்றிருந்தாலும் சரி, அது தானாக குளிர வரைக்கும் அந்த பேப்பர் அங்கேயே இருக்கட்டும், அந்த கடுகு மேலேயே இருக்கட்டும். அந்த தீபமோ மெழுகுவத்தியோ
குளிர்ந்துடுச்சு, இல்லை நீங்கள் அதெல்லாம் ஏற்றி வைக்கலைன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் அந்த நீங்கள் நன்றி சொன்ன பேப்பர் இருக்குது பாருங்கள், அந்த பேப்பரை எடுத்து ஏதாவது ஒரு தொட்டியில் இல்லைன்னா எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி எழுதுனீங்க பாருங்கள், அந்த பேப்பரை நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சுடுங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை உங்களுடைய பில்லோக்கு அடியில் நீங்கள் வச்சுட்டு தூங்கணும். அந்த கடுகு இருக்குது பாருங்கள், அந்த கடுகை நீங்கள் திரும்பவும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயும் கொட்டணும்லாம் அவசியம் கிடையாது. உங்கள் அஞ்சரை பெட்டியிலே அந்த கடுகை நீங்கள் வந்து வச்சிடலாம். நீங்கள் வந்து திருப்பி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வழிபாடை நாளைக்கு நீங்கள் செய்கிறீங்க, காலையில் 8லேருந்து 8:30க்குள்ளே செய்யுங்க, இல்லை இரவு 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு உங்கள் பில்லோக்கடியில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் 8 விஷயங்கள் என்னவோ, இல்லை 8 தடவை எழுதியிருக்கீங்க பாருங்கள், அந்த பேப்பரை உங்கள் பில்லோக்கடியில் வச்சுடுங்க. நன்றி சொன்ன பேப்பரை நீங்கள் எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விடலாம், இல்லை வந்து ஏதாவது மரத்துக்கடியில் மண்ணில் போட்டு மூடி விட்டுடுங்க. அதாவது நாளைக்கு தான் போர்ட்டல் டே. நாளையிலேருந்து 8 நாட்கள் தினமும் தூங்கும்போது நீங்கள் உங்கள் பில்லோக்கடியில் உங்களுடைய வேண்டுதலை எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை எடுத்து ஜஸ்ட் ஒரு 8 முறை மட்டும் படிங்க. அதில் நடந்து முடிஞ்சது போல் தான் உங்களுடைய வேண்டுதலை எழுதியிருப்பீங்க. நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம், இப்போ நாளைக்கு வந்து சனிக்கிழமை நீங்கள் எழுதி பில்லோக்கடியில் வச்சுருக்கீங்க இல்லையா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்கள் பில்லோக்கடியில் தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் எடுத்து அதில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை படிச்சுட்டு 8 முறை படிச்சுட்டு திருப்பி உங்கள் பில்லோக்கடியில் வச்சுடுங்க. இது போல் 8 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 9வது நாள் அந்த பேப்பரை எடுத்து எரித்து அந்த சாம்பலை நீங்கள் வெளியிலையும் ஊதி விட்டலாம், இல்லை ஏதாவது ஒரு தெய்வ விருட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணில் அந்த பேப்பரை வச்சு மண்ணால் மூடி விட்டுடுங்க. இப்படி செய்யும்போது உங்களுடைய பிரபஞ்சத்திடம் நீங்கள் வைத்த கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். ஒவ்வொரு தினத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த தினத்திற்குரிய வழிபாடோ பூஜை முறைகளோ மந்திரமோ நம்ம சொல்லும்போது அதற்கான பலன் நமக்கு 1000 மடங்காக கிடைக்கும். அதனால் நான் சொன்ன விஷயத்த மறக்காமல் நாளைய நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம், மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக எழுதலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, இல்லை வெளியில் வேலை விஷயமா நீங்கள் வெளியில் போயிருக்கீங்க, அங்கே தங்கி இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேயும் இந்த மெத்தடை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சால் தான் இது உங்களுக்கு முழுமையான பலனை தரும். எந்த இடத்துலையுமே டவுட் இல்லாமல் இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனை நான் பண்ணேன்னா கண்டிப்பாக என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்டதை பிரபஞ்சம் கொடுக்கும். நேற்று வியாழக்கிழமை கமெண்ட்டில் யார் யாரெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்கம்மா. நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நான் நினைத்ததை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நன்றி சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். ஓம் சாய்ராம். நன்றி.